தொடர்ந்து சசிதரனுடைய ஆடியோவில் ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம அவரிடம் கண்டினியூ பண்ணலாம். அதற்கு முன்பாக நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியாக இருக்கிற நிலையில அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் கேட்டு அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரதீப் என்ற நபரினுடைய செல்போன் சோதனை நப்பதான் இந்த போதைப் பொருள் விவகாரம் என்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து பிரதீப் என்ற நபரை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஸ்ரீகாந்த் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து நம்முடன் சசிதரன் இணைப்பில் இணைகிறாங்க, பேசலாம். சசிதரன் வணக்கம். நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் அவர் இந்த வழக்குல சிக்கினது எப்படி அப்படிங்கறத விவரத்தை தெரிஞ்சுக்கலாமா? அதாவது சென்னையில் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருப்பது நடிகர் சங்கங்களிடையுமே கூட பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரதீப் சில தினங்களுக்கு முன்னர் சென்னையில் உள்ள தனியார் பாரில் ஒன்று அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவரது மொபைல் போனை பறிமுதல் செய்த போலீசார் அதில் உள்ள வாட்ஸ்அப்பை சோதனை செய்த போது அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரதீப்புடன் இவருக்கு போதைப் பொருள் வாங்கியதும் தரவுகள் கிடைத்திருக்கிறது. பிரதீப்பை கைது செய்த காவல்துறையினர் குறித்து விசாரணை செய்யும் போது பிரதீப் நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகருக்கும் என்கிற திரைப்படம் மூலம் அவரது மொபைல் போனை ஆய்வு செய்த போது ஸ்ரீகாந்த் மற்றும் பிரதீப்பிடம் போதைப் பொருள் வாங்கியிருப்பது, போதைப் பொருள் குறித்து பேசியிருப்பதும் வாங்கிய தகவலும் கிடைத்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் போதைப் பொருள் கிடைக்கவில்லை என்கிற எனக்கு வேண்டும், கட்டாயம் போதைப் பொருள் வேண்டும் என பெங்களூர் வரை சென்று அவர் வாங்கி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஸ்ரீகாந்தை கைது செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளாரா என்பது குறித்து அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொள்ள சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியில் உள்ள மருத்துவமனையில் அவரை ஆய்வுக்கு உட்படுத்திய போது அதில் பாசிட்டிவ் என்ற சோதனை வந்திருக்கிறது. தகவல்கள் உறுதியாக பின்னே தற்போது அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். இதுவரை அவர் 40 முறை போதைப் பொருள் வாங்கி இருப்பதாகவும் பப்புகளுக்கு உள்ள, அதாவது நடிகர்கள் கலந்து கொள்ளும் பார்ட்டிகளில் இதை பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. வேறு யாருக்கெல்லாம் நடிகர்கள் எல்லாம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுவரை 4.72 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருளை ஸ்ரீகாந்த் பணம் கொடுத்து வாங்கியிருப்பதும் 7,000 மதிப்புள்ள போதைப் பொருளை 12,000 வரை பணம் கொடுத்து வாங்கி பயன்படுத்தியிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக ஸ்ரீகாந்துக்கு தொடர்புடைய நடிகர்கள் யாரெல்லாம் இந்த போதைப் பொருளில் வழக்கில் சிக்கப் போகிறார்கள் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். சசிதரன், இப்ப ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கார். மேலும் பல்வேறு நடிகர்களோ இல்ல நடிகைகளோ இதுல கைதாகிறதுக்கான வாய்ப்புகளோ இல்ல விசாரணை தொடங்குறதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும் அப்படின்னு சொல்ற பட்சத்துல இப்ப ஸ்ரீகாந்த் கிட்ட இந்த விசாரணையானது தொடங்கி இருக்கு. இன்னொரு நடிகர் ஒருத்தர் சிக்கி இருக்கிறதா தகவலும் வெளியாயிருக்கு.